நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீனம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசியில் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வீட்டு பெண்களின் நச்சரிப்பால் நகை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். அதனால் கண்ட இடத்தில் கடனும் வாங்கி சங்கடப்படுவீர்கள். தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி தைரியமாக செயல்பட வேண்டிய வாரம் இந்த வாரம். வீண் தொல்லைகள் வந்து அகலும். உறவினர்கள் உறவுகள் விஷயத்தில் கோபத்தை விலக்கிவிட்டு அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. சந்திரனின் இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு சாதகமாக இருக்கிறது. வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். நில விற்பனையில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். செவ்வாய் 1ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அச்சம் விலகும். விரும்பிய நண்பர்களுடன் நெருங்கிய உறவுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்கள் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும். புதன் 1ஆம் இடத்தில் இருப்பதால் துணிச்சலுடன் தொழிலில் முன்னேறுவீர்கள். முதலீடுகளை அதிகரிப்பீர்கள். சிறு பெரு வியாபாரிகள் சிறப்பான லாபம் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். தீய எண்ணங்கள் ஆகவே ஆகாது. அதனால் அவமானங்களை சந்திப்பீர்கள். குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வேலை மாற்றத்தால் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். திடீரென்று மருத்துவமனை செல்லும் வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கூட்டு தொழில் அதிக நன்மையை தரும். அதற்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் இவர்களால் ஏதேனும் சிக்கல்கள் வருமோ என்று சந்தேகப்பட்டு நபர்கள் மூலமாகவே நல்லதே நடக்கும். ராகு 1ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் தடைப்பட்ட திருமணத்திற்கு நடத்த பாடுபடுவீர்கள். கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் மனக்கசப்பால் காதலன் காதலியிடையே மிகப்பெரிய பிரிவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கவனமாக இருப்பது நல்லது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவில் தவறுகள், குற்றங்கள், குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.